குட் ஈவினிங். நம்ம டேன்ஜென்டில் லாஸ்ட்டு 2 வீடியோஸில் லாஸ்ட்டு 2 சம்ஸ் போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு மாடல் வந்து யூஸிங் டேன்ஜென்ட் வட்டத்தின் மேல் உள்ள புள்ளி. செகண்ட் மாடல் யூஸிங் டேன்ஜென்ட் தியரம் ஆர் அதர்வைஸ் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். யூஸிங் டேன்ஜென்ட் தியரம் ஆர் அதர்வைஸ் alternate segment theorem. Question is, draw a circle of radius 4 cm at a point L. On it, draw a tangent to the circle using the alternate segment. Using the alternate segment. இங்கே நம்ம மார்க் பண்ண வேண்டியது alternate செக்மெண்ட். அப்போ தான் என்ன மாடல்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அல்டர்னேட் செக்மெண்ட்னா யூஸிங் டேன்ஜென்ட் தியரம், இந்த ரெண்டுமே ஒன்று தான். எப்படி வேணால் கேட்பாங்க, யூஸிங் டேன்ஜென்ட் தியரம் ஆர் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். தமிழில் வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் எப்படின்னா, மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி, மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி. தமிழில் வந்து மாற்று வட்டத்துண்டு தேற்றம். கொஸ்டின் நமக்கு ஒரே கொஸ்டினில் தான் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதனால் தமிழில் உள்ள கொஸ்டின் புரியாட்ட இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின் புரியாட்ட தமிழில் ரீட் பண்ணிக்கோங்க. சில ஐடியாஸ் கிடச்சிரும். கிவன் ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். கிவன் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ மாடல் 2 இது. எக்ஸாம்பிள் 4.30. இப்போ நம்ம சர்க்கிள் வந்து வரைய போகிறோம் ரஃப் டயக்ராம்காக. போட்டாச்சு. ரஃப் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னா, சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் சும்மா உள்ள இப்படி ஒரு லைன் போடணும். மெஷர்மெண்ட்டே கிடையாது, சும்மா ஒரு லைன் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இந்த 2 எட்ஜையும் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் எம்முன்னு கொடுக்குறோம். சரி, எண்ணு இதுதான் எம்மு, இது என். ஏன்னா கீழே எல் கொடுப்போம். எம் பேர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் லைனை மார்க் பண்ணி காமிக்கணும். இந்த மாடலுக்கு இப்படி பார்க்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ் லைனை வந்து மார்க் பண்ணி காமிக்கணும். இது ஓ, இந்த பாயிண்ட்டு தான் இங்கே பி. சரி, இந்த கொஸ்டினில் எல் கொடுத்துருக்காங்க, அதனால் இது பாயிண்ட் வந்து எல். இதுதான் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஒரு லைன் போட்டு, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு பேர் எம் அப்படி கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட எய்ம் இந்த எண்ணையும் எல்லையும் ஜாயின் பண்ணணும். எண்ணையும் எல்லையும் ஜாயின் பண்ணணும். பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லையும் எம்மையும் ஜாயின் பண்ணணும். எல்லையும் எம்மையும் ஜாயின் பண்ணணும். பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லேருந்து ஒரு லைன் வரையணும். எல்லேருந்து ஒரு லைன் வரையணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற டேன்ஜென்ட். இங்கே நேம் டி கொடுத்துக்கோங்க, இங்கே டி டேஸ் கொடுத்துக்கோங்க. முடிஞ்சு. இப்போ சும்மா ஒரு சர்க்கிள் போடுறோம், சும்மா ஒரு லைன் போடுறோம். ஆனால் ஸ்கேல் மெஷர்மெண்ட் வந்து எடுக்காட்டலும் ஸ்கேல் யூஸ் பண்ணணும், காம்பஸ் யூஸ் பண்ணணும். வெறும் கைட்டு வரைஞ்சிடக்கூடாது, மார்க் போட மாட்டாங்க. அப்புறம் உள்ளே இந்த லைன் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பாயிண்ட் ஓ மார்க் பண்ணி இந்த லைன் போட்டு காமிக்கிற. இது ஓஎல். இந்த சம்மில் அவங்க எல்லாம் பாயிண்ட் எல்லுன்னு கொடுத்ததுனால நம்ம எல் பேர் கொடுக்குறோம். பாயிண்ட் பீன்னு கொடுத்தா பீன் பேர் கொடுக்கணும். இப்போ இந்த 2க்கு பேர் கொடுத்துட்றேன் எம். இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணணும், இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இது மெஷர்மெண்ட் 4. அப்புறம் இதிலேருந்து ஒரு லைன் வரைகிறோம், ஆரோ போடுறோம், டி டேஸ் பேர் கொடுத்தாச்சு. முடிஞ்சு. இப்போ மெயின் டயக்ராம் எப்படி வரையலாம்? மெயின் டயக்ராமுக்கு சர்க்கிள் வரையணும். எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கணும்? 4 சென்டிமீட்டர் எடுக்கணும். பாருங்கப்பா, 4 சென்டிமீட்டர் 0லேருந்து எடுக்கணும்.
ஜீரோலேருந்து எடுக்கணும். இங்கே வர ஜீரோலேருந்து இந்த 4 வர, ஜீரோ வந்து இங்கே இருக்குது. இந்த ஜீரோலேருந்து இது வர தான் 1. அப்போ ஜீரோலேருந்து ஆரம்பித்து இந்த 4 வர நான் எடுக்கிறேன். பாருங்கள், ஜீரோலேருந்து 4 வர எடுத்துட்டேன். இப்போ நான் டயக்ராம் சர்க்கிள் வரைய போகிறேன். வரைஞ்சாச்சு. எங்கே சென்டர்னு அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் கம்பியை கொஞ்சம் அழுத்திட்டா அந்த புள்ளி கிடச்சிரும், அதில் வச்சிடலாம் நம்ம. இப்போ இதுக்கு லைன் போட்டுருங்க. இதுக்கு பேர் ஓ, இதுக்கு பேர் இந்த கொஸ்டினில் எல் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் எல்லுன்னு, அதனால் எல் மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து 4 சென்டிமீட்டர் தெளிவாக எழுதிங்க, 4 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கேல் வச்சு சும்மா இப்படி வந்து ஒரு லைன் இந்த மாதிரி போடணும். இங்கிட்டு இந்த கொஞ்சம் இவ்வளோ இடம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. இதுக்கு எண்ணு, இதுக்கு எம்மு பேர். இப்போ இந்த எண்ணையும் எல்லையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டேன். எம்மையும் எல்லையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பண்ண போகிறோம். இதுவரை ரஃப் டயக்ராம் மாதிரி தான் வரைஞ்சோம். இந்த லைன் வர்றதுக்கு இனிமேல் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா குத்து மதிப்பாக, சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் இதில் நம்ம எடுக்கணும். இதை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாக எடுக்காதீங்க, வரைய கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கோங்க. இவ்வளோ எடுத்தால் தான் வரைய ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக எடுத்தால் வரைய முடியாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இங்கே வச்சுக்கிறேன். இந்த எண்ணில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் போடுறேன். எண்ணில் வச்சுட்டு ஒரு ஆர்க் போடுறேன். மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. திரும்ப இந்த எல்லில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க் போடுறேன். போட்டாச்சு. எல்லில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க் போட்டாச்சு. இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த ஆர்க்கு இந்த ட்ரையாங்கிள் இந்த லைனில் எங்கே டச் பண்ணுதுன்னு பார்க்கணும், மீட் பண்ணுது. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த ஆர்க்கு அந்த இடத்துல திரும்ப காம்பஸ் வைக்கணும். வச்சுட்டேன். இன்னொரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் ஆர்க்கு பெருசாக முதல்ல போட்டுக்கோங்க, அப்போ தான் அது ரெண்டும் கட் பண்ணு. இப்போ பாருங்கள், இந்த 2 ஆர்க்கு கட் பண்ணி நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த 2 ஆர்க்கு கட் பண்ணி ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டை தான் இந்த எல்லோட ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை தான் இந்த எல்லோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஆரோ, இங்கே ஆரோ, இங்கே டி டேஸ், இங்கே டி போட்டுக்கலாம். சரி, இங்கே டி தான். இது வந்து டி, இது வந்து டி டேஸ். இப்போ இது நான் 90 டிகிரின்னு சொல்ல மாட்டேன். இது எப்படி வேணால் வரலாம். 90 டிகிரிலாம் வராது, எப்படி வேணால் வரலாம். அதனால் இது சரிஞ்சு வந்திருக்குது. நம்மளோட எய்ம் வந்து இந்த இன்ட்டு பாயிண்ட்டையும் இந்த எல்லையும் வந்து ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். சி, தமிழில் கொஸ்டின் எப்படி இருக்கும் இதுக்கு? வட்டத்துண்டு மாற்று தேற்றத்தை பயன்படுத்தி 4 சென்டிமீட்டர் வட்டம் வரைந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைக அப்படி இருக்கும். இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் அட் அ பாயிண்ட் வந்து எல்லு. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், யூஸிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். நான் திரும்ப ஒரு தடவை லைட்டாக சொல்லிடுறேன். சர்க்கிள் வரைகிறோம், ஓ மார்க் பண்ணுறோம், லைன் போடுறோம், எல் போட்டிருக்கோம், அதுதான் 4 சென்டிமீட்டர். திரும்ப இந்த லைன் ஸ்கேல் வச்சு சும்மா வரைகிறோம். அப்புறம் பேர் என்எம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். எண்ணையும் எல்லையும், எம்ஐயும் எல்லையும். இதே மாதிரி தான் மெயின் டயக்ராமில் இதுவரை எல்லா வேலையும் செய்யணும். இங்கே ரஃப் டயக்ராமில் சும்மா ஒரு லைன் இந்த எல்லை ஒட்டி போட்டுட்டு ஆரோ போட்டு டிடி டேஸ் மார்க் பண்ணிடுறோம். மெயின் டயக்ராமில் குத்து மதிப்பாக நம்ம காம்பஸில் ஒரு அளவு எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஆர்க் வந்து கட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் திரும்ப எல்லில் வச்சுட்டு ஆர்க் கட் பண்ணுறோம். திரும்ப மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அந்த ஆர்க்கு எங்கே ட்ரையாங்கிளில் கட் பண்ணியிருக்கோ
அந்த இடத்துல வச்சுட்டு கட் பண்ணுறோம். இந்த இன்ட்டையும் இந்த எல்லையும் ஜாயின் பண்ணிவிட்டு நேம் கொடுத்துறோம். டிடி டேஸ் இந்த அம்புக்குறி போட்டுறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.